புகழேந்தி சார் வணக்கம் சார். இந்த வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். கண்ணனுக்கு வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இப்போது இல்லை, ஆனால் ஜனவரிக்கு பிறகு இருக்கலாம் என்ற ஒரு கருத்து பொதுவாக நிலவுகிறது. இது தவிர இந்த தேர்தல் களத்தில் வாக்குகளை பிரிப்பவர்கள் திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், இல்லாட்டா அனைத்து கூட்டணிகளிலும் இருந்தும் இந்த 3 முனை 4 முனை போட்டிகளில் இந்த ஆட்டத்தை குலைப்பவர், ஆட்டத்தை மாற்றுபவரா நீங்க யாரை பாக்குறீங்க சார்? அது விஜயா, ஓபிஎஸ், டிடிவியா? முதலில் கண்ணன், நீங்க கேட்கிற கேள்வியில் எனக்கு ஒரு டவுட் வருது. சொல்லுங்க சார். யாரோடு சேர்ந்து ஆட்டத்தை கலைக்கிறார்கள்? இது திமுக ஆட்டத்தை கலைப்பவரா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே ஆட்டத்தை கலைப்பவரா இருந்தாலும் சரி. இப்போ ஏடிஎம்கே ஆட்டத்தைனா ஓபிஎஸ் டிடிவி கலைக்கிறாங்க, திமுக ஆட்டத்தைனா காங்கிரஸ் கலைக்குது, எல்லாரோட ஆட்டத்தையும் விஜய் கலைக்கிறாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படி வந்தீங்கன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்டத்தெல்லாம் ஒன்னும் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே போயிட்டாரு. ஆமா, வெளியே போயிட்டாரு. கிளீன் பவுல்டு. சோ தாவேகா தலைவர் விஜய் சொன்ன மாதிரி என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத ராஜா, இது நீ களத்திலேயே கிடையாது, களத்தில் இல்லாதவங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் நானுன்னு சொன்னேன். அதுதானே உண்மை. ஆகவே அவரை கலைக்க வேண்டிய கலைஞ்சு போயிட்டு ப்ரூஃப் ஆகலன்னு ஏடிஎம்கேக்குன்னு ஒரு அந்த 35% வாக்குகள் ஒரு குறைந்திருக்கலாம் சிறிது அளவு, அவ்வளவுதான். ஆனால் ப்ரூஃப் ஆகல. 20%க்கும் அதிகமாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமலேயே அவர்கள் பெற்றிருக்கிறார். ஏடிஎம்கேவை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது, அது உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். கண்ணன் நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கே மெம்பர் இல்லைனாலும் ஒரு அபிமானமா இந்த கட்சி மேல ஒரு அக்கையா நீங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரே 20% தான் இருக்குதுங்கிறாரு. யாரு? பழனிசாமி. எங்க கண்ணன் 35-40 இருந்தது, இப்ப கொஞ்சம் தான் குறைஞ்சு போச்சு. ஒரு ஆறுதலா அதிமுக உங்களை பார்க்கட்டு நான் வேடான்ல. ஆகவே அது அல்ல, 20 இருக்குன்னு பழனிசாமியே சொல்றாரு. இப்ப 20ல எவ்வளவு குறைஞ்சு போச்சு? இப்போ நீங்க விஜய் வரவால எவ்வளவு காலி இருக்கும், காணாம போயிருக்கும். ஆகவே யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் நிக்கிறதால அந்த 20% எவ்வளவு பிரிஞ்சு போகும், இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஆகவே நீங்க கொடுத்த தலைப்புல ஆட்டத்தை கலைப்பவர் யார் அப்படின்னா, இந்த ஆட்டத்தை கலைப்பவர் கம்ப்ளீட்டா விஜய் தான். இங்க வேற யாராலும் இங்க ஆட்டத்தெல்லாம் கலைக்க முடியாது. கலைக்கிற நிலைமையில யாரும் இல்ல, எல்லாமே காலி ஆயிட்டாங்க. இங்க உங்களுக்கு ஓபிஎஸ் அண்ணன் ராமநாதபுரத்துல போய் நின்னாரு, கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளை வாங்கினார். எம்பி தொகுதிக்கு ஏடிஎம்கே டெபாசிட் போச்சு. அப்படி ஒரு வாக்குகள் இருக்கின்ற இடத்தில், அவருக்கு செல்வாக்கு இருக்கிற இடத்தில் அவர் நின்றதால் ஏற்பட்டது. அதே டிடிவி தினகரன் தேனியில நின்று அவர் இன்னொரு கேண்டிடேட் கடலூர்ல போட்டாங்க, அந்த வாக்குகள் எடுத்து பாருங்க நீங்க. ஆகவே இங்கு ஆட்டம் கலைப்பது என்பதெல்லாம் இவர்களுக்கு முடியாது, இவர்களால முடியாது. அது முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்டம் பிட்வீன் டிஎம்கே ரூலிங் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க காங்கிரஸோட இருக்கு, அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. டிசைடட் ஃபேக்டர் அளவுல திருமாவளவனுடைய அண்ணனுடைய கட்சி அங்கே இருக்கிறது, முஸ்லீம் லீக் இருக்கு, இப்படி காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க. அது கலையாது. அதனால அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இங்கதான் எல்லாம் கலையுது. கலைஞ்சு ஒட்டுமொத்தமா அது போய் விஜய் பக்கத்துல நிக்குமோன்ற ஒரு ஐயப்பாடு ஊர்ஜிதமாகிக் கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் நடக்கும். புகழேந்தர், நீங்க சொல்றது நான் இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ திமுக கூட்டணியிலுமே காங்கிரஸ் கட்சி ஒரு டபுள் கேம் ஆடிட்டே தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியா. இன்னைக்கு கூட திருச்சியில் மதிமுகவின் அந்த வைகோவின் அந்த சமத்துவ நடைப்பயணத்தில் காங்கிரஸ் கலந்துக்கல. கரூர் எம்பி ஜோதிமணி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. தனிப்பட்ட சித்தாந்தங்களை முன்னிறுத்தி, கொள்கைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி பயணிக்காமல் ஒரு மதவாத ஒரு சூழ்நிலை, அபாயம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடு ஒரு சிலரின் சுயநலத்துக்காக இருக்கிறது என்று ஜோதிமணி கூறியிருக்கிறாங்க. ஜோதிமணி காங்கிரஸ் மேல்மட்ட தலைமையோட ஒரு நெருக்கமாக இருந்தவர்கள். ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்தை அவர் தாவேக்கா கூட போவதற்கான அந்த கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்னும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்காதான்னு ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் தாவேக்கா
அங்க மாறினால் இங்க ஆட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி குலைச்சிரும் சார் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில. ஏடிஎம்கேக்கு ஒரு ஓபிஎஸ் மிக இருக்காங்களா, அருமையான திமுக ஒரு காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையா, அதை நீங்க என்ன சொல்றீங்க? மிக ஒரு அருமையான கேள்வியை முன்வைத்தீர்கள். ம் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும்னு நான் விரும்பினேன். ம் அப்படிப்பட்ட கனவுகள் கலை தெரியப்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ம் காங்கிரஸ் வந்து ம் இங்க வந்து திமுகவோட ஃபைட் பண்ணும், ம் சீட்டுகளை அதிகமா கேட்டு ம் தகராறு பண்ணி பெறும் ம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கனவை நீங்கள் கனவாகத்தான் போய்விடும். ஓ. அது நடக்கவே நடக்காது. ம் ஏங்க ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்காக ம் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று ம் ஸ்ட்ராங்கா இருக்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் காங்கிரசும் இருக்கிறது. ம் அப்ப இது முக்கியமா இந்தியா கூட்டணிக்கு, ம் இல்ல ஒரு ஸ்டேட்ல தகராறு பண்ணிட்டு ம் ஒரு 4 சீட்டு 2 சீட்டு அதிகம் கொடுக்கறது முக்கியமா? ம் அதனால பாதிப்பு யாருக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ம் ஆகவே ம் அத பத்தி ராகுல் காந்தி ம் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கவலையே பட மாட்டார். ம் இவன் சும்மா இந்த விளையாட்டெல்லாம் எவ்வளவு காலமா பாக்குறாங்க. நம்ம ஒரு 2 சீட்டு அதிகமா கேட்கறதுக்கு, ஒரு சீட்டு அதிகமா கேட்கறதுக்கு ம் இந்த ஃபைட் நடக்குது. ஏற்கனவே ஈரோட திமுக எடுத்துட்டு போயிடுச்சு ஓஹோ ம் அது இளங்கோவன் மறைவதற்கு பின்னால். ம் சோ ஒரு 2, 3, 4 சீட்டு வாங்குறதுக்காக இந்த ஃபைட் நடக்கலாமே தவிர ஓ நீங்க போக வாய்ப்பு காங்கிரஸ் இல்லை. மோடி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. ம் அதுக்கு மத்தியில இருக்கின்ற தேசிய அளவில் இருக்கின்ற தலைவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஓகே காங்கிரஸ் ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க முடியாது இந்த புள்ளியில் என்றால் ம் காங்கிரஸால் ஒன்றும் செய்ய முடியாது. ம் பணிந்துதான் போக வேண்டும். ம் இந்த தமிழ்நாடு தேர்தலை வைத்து அரசியல் களம் அல்ல. ம் ஏன்னா நிதிஷ்குமாருடைய ஒரு காலிலேயும் சந்திரபாபு நாயுடு ஒரு காலிலேயும் 2 முதல்வர் காலிலே தான் ம் நாற்காலி மோடி அவர்களுக்கு ம் அமைந்திருக்கிறது. அது ரெண்டும் பிஞ்சிச்சுன்னா போச்சு. ம் ஆகவே அந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து இந்தியா கூட்டி காத்திருக்கின்ற நேரத்தில் ம் மத்தியிலே யார் ஆள வேண்டும், எப்படி திரும்பவும் ஆட்சி வர வேண்டும், எப்படி மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களது சிந்தனை. ஓகே புகழேந்தி சார் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க.